2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் எப்படி இருக்கும் என்பது குறித்து திண்டுக்கல் மற்றும் கொடைக்கானல் மக்களின் கருத்துக்களை தற்பொழுது கேட்கலாம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இனி வருங்கால ஒரு ஆட்சி அமையணும்னா ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமையணும். புதியதாக ஒரு தலைவர் தேர்ந்தெடுங்க. இனி போதையில்லா தமிழகம் உருவாகட்டும். இனி நல்ல ஆட்சி அமையட்டும். அனைவருக்கும் இனிய 2026 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். பார்த்தீங்கன்னா 2026 ஏப்ரல் மாதம் நடக்கிற தேர்தலில் எந்த ஆட்சி வந்தாலும் நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு சாப்பாடு. இதுதான் உண்மை. அது யாராக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நேற்று இருந்தவங்களா இருந்தாலும் சரி, நாளைக்கு புதுசாக வரப்போகிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம உழைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு சாப்பாடு. யாரும் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. இது ரியல் ஃபேக்ட். இதுதான். இந்த வருஷம் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா முற்றிலுமே கிட்டத்தட்ட ஒரு மாறுபட்ட எலெக்ஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாகவே வந்துட்டு ஏடிஎம்கே டிஎம்கே தான் அது மாறி 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 வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த வருஷம் ஒரு புது கட்சி டிவிகே உள்ளே வந்திருக்கு. ஸோ இந்த டிவிகே உள்ளே வந்தனால எல்லா கட்சியும் கொஞ்சம் ஒரு எது வருன்ற மாதிரி எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இந்த வருஷம் கொஞ்சம் ஓட்டிங் ரேட் கொஞ்சம் நிறைய எதிர்பார்க்கலாம். ஸோ வி ஆர் ஆல் வெயிட்டிங் ஃபார் த குட் ரிசல்ட். கம்மிங் 26 தேர்தல் விட இது இருக்கு. இந்த தடவை ரிசல்ட் வேற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புது கட்சிகள்லாம் உள்ள வருது. ஆனால் எல்லா பேரும் வரக்கூடிய தேர்தலில் எல்லா பேர் நிற்கிறவங்க எல்லாமே என்ன சொல்றதுன்னா, பைக் தரேன், கார் தரேன், புல்லட் தரேன், டிவி தரேன், பஸ்ஸுக்கு ஃப்ரீயா பண்ணி தரேன். அதாவது மக்கள் யாருமே இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா யார்கிட்ட பைக் இல்லை, யார்கிட்ட கார் இல்லை, யார்கிட்ட வாஷிங் மிஷின் இல்லை, யார்கிட்ட டிவி இல்லை, எல்லா பேர்த்திட்டும் எல்லாமே இருக்கு. அதாவது வரக்கூடிய காலத்துல மக்களுக்கு என்ன தேவையோ அது பண்ணி கொடுத்தாங்களே போதும். உங்கள்ட்ட யாருமே நாங்க இலவசமா எதுவுமே கேட்கல. நல்லா யார்கிட்ட எப்படி நீங்க உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனை யார் ஃபீல் பண்றீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. டெஃபினட்டா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது டெஃபினட்டா அது கம்பல்சரி நடக்கும். எலெக்ஷன் எப்படி இருக்குன்னு எங்களுக்கே தெரியல, எந்த சூழ்நிலை தெரியல. இருந்தாலும் அதிகமாக போட்டி இருக்கு. விஜய் ஒரு ஆளு குரூப் இருக்கு, ஒவ்வொருத்தர் மாதிரி குரூப் போட்டிருக்காங்க. நாட்டுக்கு நல்லது செய்யறதுன்னா ஒவ்வொரு வாக்குறுதியும் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன நடப்பு என்னன்னு தெரியல. யாரு வரப்போறாங்கன்றது சூழ்நிலை தெரியல. வர 2026 கம்பல்சரி டிவிகே டிஎம்கே தான். சரிங்களா? இதில் டிவிகே தான் ஜெயிக்கும். என்னோட முதல் ஓட்டு டிவிகே தான். புதுசாக நமக்கு ஒரு மாற்றம் வரணும். இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கணும். விஜய் வந்தார்னா நல்லது நடக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். இந்த வருஷம் எலெக்ஷன் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் பெரிய சவாலாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று இளைஞர்கள் பூராமே ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்காங்க. இந்த வருஷம் என்ன செய்யலாம், புதுசாக ஏதோ பிரச்சனை வரும், அது இதுன்னு நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது, தேமுதிக இருக்குது, இல்லை கூட்டணி கட்சி நிறைய இருக்காங்க. இதெல்லாம் யார் வர போகிறா எல்லாமே ஒரு புதிய எதிர்பார்ப்போடு இந்த எலெக்ஷன் காத்துட்ருக்கோம். நாங்களும் பல வருஷமாக ஓட்டு போட்டுருக்கோம். 2-3 டைம் நாங்கள் ஓட்டு போட்டுட்ருக்கோம். இப்போ புதுசாக என்ன நடக்குன்னு எதிர்பார்க்கலாம். யார் வராங்க, என்ன செய்கிறாங்க, நம்ம மக்களுக்கு என்ன நடக்குது, நல்லது நடக்குது, நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க எதிர்பார்த்துட்டே நாங்களும் இருக்கோம். இந்த எலெக்ஷன் நல்லா வரணும், நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்குது. இதுதான்.